காளான் கொத்துக்கறிக்குங்க ஒரு பாக்கெட் மொட்டு காளானை எடுத்து அதில் ஒவ்வொரு காளானா இந்த மாதிரி வச்சுங்க நல்லா நசிச்சுக்கணுங்க. பாருங்கள், நசிச்சு இந்த மாதிரி பண்ணி முடிச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறங்க கடலைப்பருப்பையும் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறங்க நாம் நசிச்சு வச்சுருக்க காளானை வந்து இதில் போடணுங்க. காளான் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காளான் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறங்க அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணதுக்கப்புறங்க அதில் வந்து லைட்டாக மிளகா பொடியும் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வைங்க. நம்ம நசிச்சு போட்ட காளான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டுற மாதிரி ஆயிடணுங்க. பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி சுண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இறக்கறதுக்கு முன்னாடி லைட்டாக பெப்பரும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்குங்க. இங்கே பாருங்கள், காளான் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. புரட்டாசி மாதம் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த சிம்பிளஸ்ட் மெத்தடில் காளான் கொத்துக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.